ஜெபத்துல நீங்க நான் சொல்றதை நிறுத்திட்டு அவரு நான் சொன்னதை சொல்லணும். போய் ஜெபத்துல உட்காந்துட்டு, ஆண்டவரே என்னை பாரும் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நீ தாயின் கர்ப்பத்துல உருவாருக்கு முன்னாடியே சே உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துட்டேன். இப்போ வந்து என்ன பாருன்னு என்னமோ புதுசா கண்ணீர் விட்டு நீலி கண்ணீர் விடிச்சிட்டு என்னம்மா விஷயம்? ஆண்டவரே சரி சொல்லுமா. அவங்க அப்படி பேசிட்டாங்க. ஆண்டவரே நான் சிலுவையில உனக்காண்டி நின்ன, என்னையெல்லாம் காரி துப்பி கழுவி ஊத்தி என்னென்னமோ செஞ்சாங்க. அதை நினைச்சியா அன்னைக்காது? உன்னை பேசிட்டாங்க தாங்க முடியல சொல்லுங்கிறிய. உனக்காக நான் அதை தத்தனை ஏத்து இன்னைக்கு ஒன்ன நீ எதுக்கிட்டாலும் செய்யறதுக்காண்டி சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்ததை நீ நினைச்சேன்னா அவங்க பேசுனது பெருசா தெரியாது, அவர் பேசுனது பெருசா தெரியும். அதனாலதான் எப்பவுமே நீங்க சொல்லணும், என் நாமத்தினாலே. அவர் சொல்றாரு, இப்ப உங்களை பத்தி பேசலைங்க. அவர் சொல்றாரு, என் பேரை சொல்லி, இயேசுங்கிற என் பேரை சொல்லி நீ எதை கேட்டாலும் அத நான் 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 செய்வேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெபத்துல போகும்போது நீங்கங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. நான் எனது, என்னுடைய, என் பிரச்சனை, என் தேவை, எனக்கு இருக்கிற முழங்கால் வெளி, எனக்கு இருக்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லாம, நீங்க சொன்னீங்களே நான் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு. இப்போ நான் கேட்கிறேன் அதை செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா பரலோகம் ஆமேன் என்று உங்களுக்காக செய்வதற்கு ஏராளமான பணிவிடையின் தூதர்கள் உங்களை நோக்கி விரைந்தோடி வர காத்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான எல்லையற்ற ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக இயேசு உங்களை அவருடைய இரத்தத்தின் மூலமாக மாற்றி தேவனுடைய பிள்ளையாக சேர்த்து இருக்கிறார்.